உன்னை நம்பிதான் எங்க பயணத்தை ஆரம்பிக்கிறோம். நல்ல லாபத்துக்கு கொடுக்கும். ரொம்ப பசியோட இருக்கோம் நம்மளே. எல்லாம் ஒரு பாத்துக்காரு. வாங்கடா வாங்கடா. டேய், அண்ணாமலை என் கண்ணை திறந்துட்டான்டா. சார், என்ன சார் இது? பர்ஸ் வெளியே தரு சார். திருவிழா கூடத்துல எவ்வளவு திருடன் இருக்கான் தெரியுமா? பர்ஸ் எவ்வளவு வை சார். ஏன்டா நான் போலீஸ்காரன், என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? நினைச்சேன் சார் நீ போலீஸ்னு. டேய், சொன்னல சார் போலீஸ்னு. நீஞ்சது போ. வணக்கம் சார். வரோம் சார். வரேன் சார். குட் சார். போறோம் சார். கும்பிடுறது வரேன். யார் மூஞ்சில நல்லா கேளு. இப்படி சொதப்பிட்ட? ஏ இருடா, அண்ணாமலை ஏதாச்சும் வழி காட்டுவான்டா. அவர்தான் காமிச்சாரா, நீ தான் கோட்டை விட்ட. மாவனே, போலீஸ்காரன் மட்டும் மாட்டிருந்தேன்னு வச்சுக்கேன், கைமா தாண்டி. ஒரு ஐடியா. என்ன எடுப்பா சார்? சார் ஸ்பெஷல் கண்ணாடி வாங்கிங்க சார். கண்ணு சார் வணக்கம் சார். ஸ்பெஷல் கண்ணாடி. ஸ்பெஷல் கண்ணாடியா? அப்படி இதுல என்ன விசேஷம்? இந்த கண்ணாடி போட்டு பார்த்தா எதிரில வரவங்க நிர்வாணமா தெரிவாங்க. என்ன அவ்வளவு சீக்கிரமா ஏமாத்த முடியாது. போன வாரம் கூட பூவே பூச்சிடுவா படத்தை டிவியில பார்த்தனே சார். அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு கண்ணாடி ஏன் கண்டுபிடிக்க கூடாதுன்னு இந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சாங்க. ஆமா சார். இந்த கண்ணாடி என்ன விலை? ரொம்ப இல்ல, 2000 ரூபாய் தான். விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்க. அங்க பொண்ணுங்க வர்றாங்க. கண்ணாடியை குடி, போட்டு பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன். குடு 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 குடு. என்ன சார் நீங்க? தப்பு தப்பு தப்பு. இது கோயில் ஏரியா சார். இங்க போட்டு பார்த்தா சாமி கண்ணை குத்திரும். வாங்க நம்ம அங்க போய் பார்ப்போம். அட விளையாடாதீங்க, ஆவிக்கூடாதீங்க. அட சீக்கிரமா கண்ணாடி குடி தம்பி. போட்டு பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்குது. சார் பொறுமையா பாப்போம். ஆமா, இங்கதான் யாரையுமே காணுமே. யாரை வச்சு செக் பண்றது வேண்டாம். இந்தாங்க சார், இப்ப போட்டு பாருங்க. இத குடிக்கண்ணு, அத குடுக்கண்ணு. ஏன் எல்லாரும் என்ற பேக்கல போய் ஒளிறீங்க? வெக்கமா இருக்கு சார். நீங்க என்ன பாத்துட்டீங்கன்னா? ஓ சேபிட்டி ஆனந்தம் ஜிங்கு சக்கா இன்று முதல் ஆரம்பம் ஜிலுக்கு சக்கா. எங்கடா அவனே காணோம்? ஏய் குண்டா, சால் பார்க்கணும்ல, வெளிய வாடா. ஏய் எனக்கு வெக்கமா இருக்கு. அட என்ன கண்ணு வெக்கா, சீக்கிரம் வாங்கண்ணு. ஆஹா, எந்த ஒளிவு மறைவுமே இல்ல. சூப்பர் டூப்பர். சார் செக் பண்ணியாச்சா? எப்படி இருந்துச்சு? டபுள் ஓகே. சார் என்ன பண்றீங்க? அட பீரோல இருந்து பணத்தை எடுக்கிறேங்கன்னு 500 ரூபாய் செலவு நோட்டுகளாவே தாரேன். 1 2 3 4 டேக் இட். கிவ் இட். வாலிபமே வா வா, தேன் நிலவே வா வா, வாலிபமே வா வா. டேய் டேய் டேய், குழந்தைய பார்த்து தூக்கிட்டு வாடா. எங்க கீழ போற கொஞ்சிக்கிறேன் என் செல்லம். டேய் கூட ஊத்துங்கடா, ஏன்னா மொத்தத்தையும் காட்டுறேன். டேய் சுத்துதுடா. இல்ல குடிக்கவே இல்ல, அதுக்குள்ளே பிரசுத்தம். டேய் நான் மூடிய சொன்னடா. மாத்துனாங்க. டேய் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? சீக்கிரமா தட்டி தரடா. பிரதர் என்ன சார்? கொடுங்க பிரதர், நான் ஓபன் பண்ணி தரேன். புதுசா? ஆமா சார், நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இருக்கட்டும் இருக்கட்டும். எடுத்து அடிங்கப்பா. என்ன ஆச்சு? போட்டது சார். டிராவிட் மேட் டக்கு டக்குன்னு அடிக்க கூடாது. டெண்டுல்கர் மேட் டக்கு டக்குன்னு அடிக்கணும். புரிஞ்சுதா? எங்க சார் நீங்க எதுக்கு அடிக்கிறீங்க? பிரதர், காலேஜ் படிக்க கட்டு கட்டா குடுக்குறீங்கல்ல, சரக்கு அடிக்க கட்டிங் கொடுங்க. நீங்க கிளம்புங்க, நாங்க குடிச்சுக்கிறோம். காலேஜ்ல புது ஸ்டூடெண்ட் நீங்க கலாட்டா பண்றீங்கல்ல, அதே மாதிரி தான் நாங்க இங்க சீனியர், நீங்க ஜூனியர். குடிச்சு அமுக்குங்கடா. ஊத்து. டேய் மறந்தே போச்சுடா தம்பிகளா.
அந்த சாரு தான் இந்த பாரோட மூத்த குடிமகன். முதல்ல அவர்கிட்ட போய் ஆத்திரம் குடியும் கொடுத்தனமா நல்லா இருக்கணும், கொடுத்தனமும் குடியுமா நல்லா இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ பாத்தி பாத்தி வந்துட்டாயா உன் பேரன்? ஆமா என்னடா சிட் போடுமா இதோ வரேன். பாத்தி கம் அடடடா, என்னடா இப்படி கத்திக்கிட்டு இருக்கற? ஆமா, யார் இவரு? இவரா நானா? எக்ஸாம்பிள் புரியலையா? எடுத்துக்காட்டே யாருன்னு சொல்லுடா. சொல்லு சொல்லு. சொல்றேன் தாது. சரக்கு அடிச்சா உடம்பு கேடுற விஷயத்த போய் அங்கே புரியும். பிடிக்காதடா, உடம்பு கெட்டு போய் சீக்கிரமா செத்து போயிடுடா சொல்லுங்களே. அது தப்பு நிரூபகத்தான் இவரை கூட்டு வந்து. கரெக்ட். எங்க வைஷாப்போட உடன்பிறப்பு. இவருக்கு வயசு 85 ஆகுது. ஆமா. 60 வருஷமா குச்சிட்டு இருக்காரு. எந்த நோய் நொடி இல்லாம திண்டுக்கல் பூட்டு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. எல்லாத்துலயுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்போ கூட என் 3வது பொண்டாட்டி 3 மாசம். பாயிண்ட். இது மெட்டல் சாங், இது பழைய கட்டல் சாங். ஏங்க, அவன் கிடக்குறான் குடிகார பையன். எதையாவது ஓடிட்டே இருப்பான். நீங்க வாங்க. போங்க போங்க போங்க. போங்க. ஆனா போயிட்டே இரு. நான் என்ன குடி போகும்போது தரக்கூடாது. அவ்வளவுதான். வீடு இப்படியா இருக்கு. யாரு நீ? உன்னோட ஒயின் ஷாப் உடன் பிறப்படா நானு. நான் யூ கரெக்ட். நீ சூட் உடன் பிறப்பே உங்கள் சூரியன் இந்த பக்கமே வரக்கூடாது. இந்த டீ டீ எல்லாம் வேண்டாண்ணா. காசா கொடுத்தீங்கன்னா பக்கத்துல போய் டீ சாப்பிட்டு போயிருவேன். நாலு மூஞ்சில டீ ஊத்தியா? நக்கலை பாத்தீங்களா? அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். தம்பி, என்ன விஷயம் கேள்விப்பட்டியா நீனு? என்னது? நம்ம சேலத்துக்கு பக்கத்துல கள்ளக்குறிச்சி இருக்கலையா? ஆமா இருக்கு. அங்க வயசு பசங்க எல்லாம் சேர்ந்து சும்மா இருக்க கூடாது, நல்ல காரியம் பண்ணணும், கோயில் கட்டினா ஐடியா பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படி வச்சிருக்கீங்க? இல்ல சொன்ன, அதாவது ஊர்ல இருக்கவங்க எல்லாம் 5, 10, 50, 100 எல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க. கோயில் கட்டிட்டாங்களா? ஆனா கட்டின கோயில் ஸ்பெஷல் கோயிலாய் போச்சு. பிள்ளையார் கோயிலா இல்ல ஆஞ்சநேயர் கோயிலா? அதெல்லாம் ஓல்டு. இப்ப லேட்டஸ்டா நம்ம நமிதாவுக்கு கோயில கட்டிவிட்டாங்களா? உடனே போய் அர்ச்சனை போட்டு அப்படியே அடுத்த பாட்டு 3ஆம் பிறையில இருந்து கேவலமா இருக்குடா. கல்யாணம் ஆகாத பொண்ண லவ் பண்ணா ஓகே, அடுத்த பொண்டாட்டி இப்படியா லுக்குறது? எனக்கு பிடிச்சது. தம்பிங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். சிலருக்கு ஸ்ட்ராங் டீ, சிலருக்கு லைட் டீ, சிலருக்கு டபுள் ஸ்ட்ராங் டீ, இன்னும் சிலருக்கு சூடான டீ, சிலருக்கு ஆர்ன டீ, பல பேருக்கு பாலாடை போட்டது, சிலருக்கு ஆடை போடாதது. அதெல்லாம் ஓகே தான். இவன் எவனோ குடிச்சு வச்ச மிச்ச டீக்கும் எச்ச டீக்கும் ஆசைப்படுறானே. என்னடாச்சு? வயிறு வலிக்குதுடா. அப்படித்தான் வலிக்கும். எந்திரடா. ஏய் எந்திரடா. என்னப்பா டைம் என்னடா ஆச்சு? டைம் என்ன? அம்மா போய் கேளு, இல்ல வாட்ஸ்அப். ரொம்ப திமிர்தாடா. ஊரை சுத்திட்டு வந்து உட்கார்ந்தீங்கறல்ல. ஏண்டா, பொறுப்பான ஒரு வேலைக்கு போயிருந்தீங்கன்னா காலகாலத்துல உன் கல்யாணத்தை பண்ணி பாப்பேன்ல. ஏண்டா இப்படி இருக்க? எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரு புள்ளடா. சும்மா ஏன் ஒத்த பிள்ளை புலம்பிட்டு இருக்க? காலையில போனா ராத்திரி தானே வரேன். இன்னொரு பிள்ளை பெத்துக்க வேண்டியதானே? நான் வேணான்னு சொன்னேன். ஏய் என்னடா சொன்ன? எனக்கு ஒரு தம்பி இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னேன். சொல்லுவ. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, என்னாச்சு? பார்த்து செய்ய வேண்டியதானே? பாது கை எப்படி வீங்கி போச்சு? அப்பா, இங்க இருந்து ஐயோட எங்கப்பா போச்சு? அம்மாக்கு அடிபட்டு கை வீங்கிடுச்சுப்பா. அங்கதானே இருக்கும், நல்லா பாரு. கையை குடுமா, பார்த்து வேலை செய்ய வேண்டியதானே? கை எப்படி வீங்கிருக்கு போகுது? என்னமா நீ? அடிப்பட்ட உடனே எப்படி துடிக்கிறான் பாத்தீங்களா? இதாங்க புள்ள பாசம்ங்கிறது. போதும் விடுப்பா, நீ போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. ஐயோ, என் மோதிரம்! எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்னைக்கு என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பிறந்த நாள். அதுக்காக உங்களுக்கு எல்லாம் பார்ட்டி வைக்கிறேன். இப்ப மணி 9. இந்த நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு இந்த கடையில் நீங்க என்ன வேணா சாப்பிடலாம், எவ்வளவு வேணா சாப்பிடலாம்.
அதுக்குண்டான பணத்தை நான் கொடுக்குறேன். ரெடி? ஏன்னா எவ்வளவு கூட்டம்? இந்த கடையில டீயும் பஜ்ஜியும் ஓசில தராங்க. ஓசியா? ஐயோ, ஓசில எதுக்கு என்னன்னு கேட்காமலே வருது. சாமி. நீங்க எதுவும் சாப்பிடல? கறிக்கடை பாயி, பூக்கடை சங்கரு, மளிகை கடை மஸ்தான், அந்த வரிசையில நீயுமா? ஆமா, நீங்க மட்டும் ஏன் புதிதாக இருக்கீங்க? எல்லாரும் ஓசின்னு சொன்னா வந்து மேஞ்சிட்டு போயிட்டாங்க. நீங்க மட்டும் எதுவுமே சாப்பிடல? எவன் பொண்டாட்டி பிறந்த நாளுக்கு எவனோ பார்ட்டி வச்சா எவனோ சாப்பிடலாம். நானும் சாப்பிட்டா மானங்கட்டவன் ஆயிடுவேன். ஏன்? நான் தாண்டா மல்லிகாவோட தற்கால புருஷன். இன்னைக்கு ஏன் கோட்டாதான்? என்கிட்ட பணம் இல்லையே, என்ன பண்றது? அதெல்லாம் தெரியாது. கரெக்ட். நாங்க இன்னைக்கு சரக்கு அடிச்சே ஆகணும். ஆமாண்டா. அதுக்கு நீ என்ன வேணா பண்ணிக்கோ. உங்களுக்கு தேவை போதை தானே? ஆமா, வாங்கி கொடுத்தா பாரு. என்னடா இது? இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் சுத்துனீங்கன்னா கிரு கிரு கிருன்னு மயக்க வந்து அப்படியே பிளாட் ஆயிடுவீங்க. காசு மிச்சம், சும்மா கோட்டர் அடிச்சு எஃபர்ட் இருக்கும். தம்பி, சூப்பர் ஐடியா. ஆமா, காசு இல்லாத நேரத்துக்கு நல்ல ஐடியா கொடுத்தீங்க. ரெடி? ரெண்டு பேரும் மட்டையாயிட்டாங்கடா. என்னடா வயிறு வலிக்குதுடா. ஆவுனா வயித்து வலிக்குடா. நடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி மேயந்தேனின். காத்து, வெளியே காத்து சூப்பரா அடிக்குது. 4 பேர் நடந்து வாக்கிங் போயிட்டு தானே வயசான காலத்துல உடம்பு சும்மா கும்முன்னு இருக்கும். ஏண்டா உன் வசதிக்கு நான் வாக்கிங் போணுமா? காத்துக்கு ஆசைப்பட்டு காசை இழக்க விரும்பல. ஆப்பு ஹாய் நர்மதா. என்னடா பேர சொல்லி கூப்பிடுற? உன் பாலெல்லாம் கழட்டி போடுவோம். ஆமா, ஒன் பேட் நியூஸ். என்னடா சொல்ற? கம் வாய மூடு, ஆறத பாரு. வெயிட், டேக் திஸ். வச்சுக்கிறேன். ஆத்தாடி, கடவுளுக்கு புத்தி பார்த்து பாத்தியா? ஏயா, காடு வா வாங்குது, வீடு போ போங்குது. இப்ப உனக்கு நமீதா கேக்குதா? என்னடி சொல்ற? தெரியாம கேக்குறேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏன் போட்டாவ இவ்வளவு பாசமா வச்சு பாத்திருக்கியா நீ? ஆமா, இந்த நர்மதா எதுல குறைஞ்சு போயிட்டா? என்ன விட அந்த நமீதா உனக்கு. ஐயோ, காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இதே. வாசு கதவை பசங்களுக்கு போன போட்டுருவோம். வண்டியா வேமா வண்டியா? ஏய் நில்றி, நீ எங்க போறாலும் உன்னை விட மாட்டேன். வேண்டாண்டி நில்றி. வேமா வண்டியா? அவன் மிஸ்ஸானா உனக்கு தலை இருக்காது. ஏய் வீடா ஓட்டுறா. என்னாச்சு மலே? விஜய் விஜய் விஜய், என்ன அந்த மெயின் ரோட் வரைக்கும் ட்ராப் பண்ணிடுறியா? என்ன விஷயம்? ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறியா? பிரச்சனையா? என்னன்னு சொல்ல? ஒரே வெட்டு ஓடி போ. எவ்வளவு தூரம் போறீங்க? மல்லி, என்ன பிரச்சனை சொல்லிட்டு போ. இப்ப சொல்லிட்டு போய் அப்புறம் சொல்றேன். எங்கடி ஓடுற? எஸ்கேப் ஆயிட்டாடா. டேய் தம்பி, என் கையாலதான் உனக்கு சாவு நினைச்சேன், மிஸ் ஆயிட்ட. யோ, என்னையா சொல்ற? என் பொண்டாட்டியை இழுத்துட்டு போக திட்டம் போட்டது கறிக்கடை பாயி, பூக்கடை சங்கரு, மளிகை கடை மஸ்தான். அதுக்கப்புறம் நீ. ஆனா உன் கூட தான் ஓடி போவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் கணிப்பெல்லாம் பொய்யாக்கிட்டு அவன் கூட ஓடி போயிட்டாளே.
நடக்கட்டும் நடக்கட்டும் சொல்லிக்கிட்டே இப்படி தள்ளிட்டு போயிட்டானே, வண்டி அடியா. விஜயண்ணா இந்தாண்ணா போ புடிண்ணே. மல்லிகா 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 மல்லிகா. மல்லி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இதே மாதிரிதான் இருக்கணும். டேய் எங்க பாருடா மல்லிகா. மல்லிகாவா? வீட்டுக்கு போனத சுத்தி போறேன். இதெல்லாம் பார்த்ததை விட ஞாபகம், பழைய ஞாபகம். நடக்கட்டும் நடக்கட்டும். நல்லா இருக்கியா விஜி? உன்னை பார்க்காம டல்லா தான் இருந்தேன், ஆனா இப்ப நல்லா இருக்கேன். ஆமா உன் செல்ல மாதிரி மாத்திட்டியா? ஆமா. உன் செல்ல மாதிரி சொல்றியா தம்பி? ஆ? நான் வீட்டைய செல்லம்பரி மாத்த போறேன். ஓஹோ, புது நம்பர் வாங்கினது உனக்கு தாரேன். அம்மா மல்லி, அந்த கடையில போய் நீ அல்வா வாங்கிட்டு நில்லு. தம்பி கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வார. விஜி, நாம அப்புறமா பார்க்கலாம். பாய். ஐயா ராசா, என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச நீ அத நீயே அழிச்சிடாதையா. என்னையா சொல்ற? கறிக்கடை பாயி, பூக்கடை சங்கரு, மல்லிகை கடை மஸ்தா, நீ நானு, இந்த 5 பேர்ல யாரோட ஓடி போகலாம்னு அவளுக்கு ஒரு குழப்பம். ஹாய் மல்லி. ஹாய். இங்க தானே வருவியா? இல்ல, இன்னைக்கு மனசுல ஒரு குழப்பம். அதான் சீட்டு குலுக்கி போட்டு சாமி கிட்ட ஒரு முடிவு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன குழப்பம்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். சாமி கிட்டே அதை கேட்கலாம். நீயே ஒரு சீட் எடுத்து என்கிட்ட கொடு. இந்தா. நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன வந்திருக்கு? அது சீக்ரெட். நாளைக்கு உங்களுக்கே அது தெரியும். விசி தம்பி, நானே நிரந்தர புருஷனா இருக்கணும் ஆசைப்படு. அதெல்லாம் சரிதானே. என்ன விஷயமா மொட்டை போட்டீங்க? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, நம்ம மல்லியா இருக்கால, இதுவரை யாருக்கிட்டையும் ஒரு மாதத்துக்கு மேல இருந்ததில்ல. என்கிட்ட மட்டும்தான் 40 நாள் இருந்திருக்கிறா. அத நினைச்சுதான் இந்த அண்ணாமலையாருக்கு மொட்டை போட்டு வந்திருக்கு தம்பி. இட்லி, பொங்கல், தோசை, வடை எல்லாமே இருக்குது. நம்ம ஐட்டத்தை காணாமே. ஏய், நம்ம கடைக்கு நீ என்னைக்கு வர ஆரம்பிச்சியோ அன்னைக்கே பரோட்டா வைக்கிறது நிப்பட்டம் இல்ல. இதா பொங்கலை சாப்பிடு. டீயானே இதா வரேன். ரொம்ப உஷாராயிட்டாங்களே. டேய், பொங்கலுக்கு சாம்பாரை ஊத்து. பொங்கல் வரைக்கும் காத்திருந்தா சாம்பார் ஊசி போயிடும், அதனால இப்பயும் ஊத்துறேன். என்னடா நக்கலா? நாங்களும் சோக்கடிப்போம்ல. டேய், பாரதி வந்துட்டான்டா. அதுவும் முழுசா வந்திருக்கானே. ஏதாவது சேதாரம் இருக்கா பாரு. செய்குலி சேதாரம் வந்துக்கிறான். ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுடா. ஏ, ஆச்சரியப்பட ஏனா இருக்குது. செங்கலுக்கு நெருங்கிய நண்பனு காத்து வாக்க நியூஸ் போயிருக்கோம். பிரச்சனை எதுக்கு மாலையா போட்டுரும்னு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. தம்பி, சிங்கம் பொங்கல் சாப்பிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாத. நாயரே, தம்பிட்ட பிள்ளை வாங்கிக்க. இது வேறையா? இதா தம்பி. தம்பி என்னப்பா பேசணும்னு? ஏய், ஏறா மேல. டிக்கெட் இருக்கா? ஓ, இருக்கே. காட்டு. என் டிக்கெட்டை உன்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. காட்டுறாங்க. யோ, இந்த இருக்கா என் டிக்கெட்டு. அச்சி, ஏறா மேல. மரியாதை. காலங்க. ஏறா மேல. என்னடா முறைக்கிற? பஸ்ல நீ ஏறினாலும் பஸ் ஓ மேல ஏறினாலும் டிக்கெட் வாங்க போறது நீதான். கண்டுபிடிச்ச கவிங்க. நான் சொன்ன மாதிரி அந்த 25 கோடி பணத்தை ஒபாமா கிட்ட வாங்கிக்க. வர்றப்ப பில்லனை பார்த்து ஒரு 2 மூட்டை வெங்காயம் இப்படி வாங்கிட்டு வந்துரு. அடி செருப்பால. தீவிரவாதின் நினைப்பு. சார், சார், குட் மார்னிங் சார். ஏண்டா இந்த உருப்படாத பேச்செல்லாம் நிறுத்த மாட்டீங்களாடா? நல்லா பரீட்சை எழுதி ஒரு 80 மார்க் வாங்கினா தான் என்ன? 100 மார்க் வாங்குவேன் சார். யாரு நீ? ஜோக் அடிக்காத சார். நீங்க மட்டும் ஜோக் அடிக்கல, நான் உங்களை பார்த்து ஜோக் அடிக்க கூடாதா? ஐயோ, உன்னை திருத்தவே முடியாது போல இருக்க. சார், ரயிலில் கடைசி பெட்டியா இருந்தாலும் இன்ஜின் எவ்வளவு வேகம் போகுது அதே வேகத்துக்கு தான் சார் பெட்டியும் வரும். நாங்களும் நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவோம். இது ஜோக் இல்ல சார், சீரியஸ். குளமங்கலம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த வேட்பாளர் கண்ணன் கொலை செய்யப்பட்டதை அடுத்து
பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். கண்டுபிடிக்கணுங்க. இவங்க எவ்வளவு சொத்து இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். மாசம் 4000 ரூபாய் சம்பாத்தியம் பண்றதுக்கு நாக்கு தண்ணி போகுது. இவங்களுக்கு எங்க இருந்து வருதுடா இவ்வளவு பணம்? மக்கள் இந்த மாதிரி பொய் கணக்கு கட்டுறங்க எல்லாருமே இப்போ அளக்கணும் சார். நாயரே, நிர்வாணமா ஒரு டீ போடு. ஏய், ஆடை இல்லாம டீ போட சொன்னியா? இவ்வளவு மாத்தி போடலாம் நினைச்சேன். முதல்ல துணியை மாத்தி போடு. உட்கார முடியல, நாறுது. ஏன்னா அப்படி வெட்டி அரட்டை அடிச்சு பொழுது போக்குறீங்க. வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேற பாருங்க. நாயரே, முட்டையை நம்ம உடைச்சா ஆம்லெட், அதுவா உடஞ்சா கோழி குஞ்சு. அவசரப்படக்கூடாது, போடு. தத்துவம் அதெல்லாம் உனக்கு வராது. டேய் ப்ரொஃபஸரா? சார், குட் மார்னிங் சார். இங்க இருக்காங்க. சார் 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 கொஞ்சம் நில்லுங்க சார். சார் என்ன இங்க பாருங்க, மண்டையில எறும்பு இருக்கு. அதை ஏன்டா எங்கிட்ட காட்டுற? நீங்க தானே சார் சொல்லுவீங்க உன் மண்டையில எதுவுமே ஏறாதுன்னு. பாத்தீங்களா, எறும்பு ஏறுது. நீ எல்லாம் இருக்கேங்கிறதுக்காக தான் டீ கூட சாப்பிடாம போயிட்டு இருக்க. காலங்காத்தாலே கலாக்கிறியா? சிப்போ அதெல்லாம் சொல்லணும். மண்டை வெற்றி கொடி கட்டு, ப்ரொஃபஸரை முட்டும் வரை முட்டு, நாயரு டீ போடு ஓட்டு டீயா. நாயரு இங்க வாயா. நாயா அது டீல ஈ செத்து கிடக்குது. நேத்தை கூட நீ சாப்பிட்ட பிரியாணில கோடி செத்து கிடந்துச்சு. அதை தூக்கி போட்ட சாப்பிட்ட. இவ்வளவு பக்கனையா பேசுறிய? என் வாங்கி சாப்பிட்ட காசை திருப்பி கொடுறான். யோ நாயரே, எங்கிட்டே காசு கேக்குறியா? நான் யார் தெரியுமா? என் பவர் தெரியாம பேசிட்டு இருக்கா. உன் வீடியோவை ஊரே பாக்கணுமா? அந்த எம்எம்எஸ் குள்ள வர என் ஃப்ரெண்டு தாண்டியே. இன்னொரு தடவை காசு கேட்டேன்னு வச்சுக்கவே, அவன்கிட்ட சொல்லி போடு தெளிப்பிடுவேன். எனக்கு நேரம் சரியில்லை. டேய், ஏன்னா தேவையில்லாம அதே இதையும் பேசுற? பிரச்சனை ஆயிட போகுதுடா. டேய், நாங்கெல்லாம் பிரச்சனையை பார்த்து பின்னாடி போறவங்க இல்லடா. அதெல்லாம் உங்கள மாதிரி ஆளுகதான். நாங்கெல்லாம் யானை நெஞ்சில முட்டி தூக்குறவங்க. நீ எல்லாம் குழந்தை மாதிரி உங்க அம்மா முறுக்கு சுட்டு கொடுப்பாங்க, அதை திண்டுபிட்டு ஓரமா போய் தூங்கு. காலேஜுக்குள்ள சிறுத்தை புகுந்துருச்சாமா, நான் போய் சிறையில் அடிச்சுட்டு வந்துடுறேன். கரெக்டா? நாயரு, குழந்தைய மிரட்டாதியா? சரிங்க தம்பி. சரிங்க அண்ணன் சொல்லியா? ஏன்டா மச்சான், ஹோட்டல்ல சாப்பிட்டு காசு கொடுக்கலனா மாவாட்ட சொல்றானுங்க. பஸ்ல டிக்கெட் எடுக்காம வித்தவுட்ல போனா பஸ்ஸா ஓட்ட சொல்லுவானுங்க. ஒரு மொக்கைய போட்டுட்டு எப்படித்தான் அப்படி கெக்க பக்கன்னு சிரிக்கிறியோ? ஏண்டா, கந்தனை கொலை பண்ணி ஒருத்தன் எம்எம்எஸ் அமிச்சானே, அவனை போலீஸ்னால கண்டே பிடிக்க முடியலையா? வழக்கம் போலதான் போலீஸ்காரங்க குழு வைப்பாங்க. ஏ பிரிவு ஊட்டிக்கும் பி பிரிவு நெல்லைக்கும் போறான்னு சொல்லிட்டு கூடி கும்மி அடிப்பாங்க. கொலை பண்ணவே ஓரமா உட்காந்து தண்ணி அடிப்பாங்க. டேய், இந்த பேச்செல்லாம் உங்களுக்கு தேவையாடா? ஏடா மாப்பிள்ள இப்படி கொஞ்சம் கூட பொறுப்புலாம் பேசிட்டு இருக்க? அப்ப என் கூட வா, போய் 2 கொலை பண்ணலாம். ஐயோ, டா அவனை குடிப்பா. யார் அவன்? சும்மா தம்மாச்சுக்கு சொன்ன என்ன வம்புலத்து மாட்டி விட்டுற போல இருக்க. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வீராப்பு வசனம்? என்னங்கடா, எங்க அம்மா கொடுத்தனுப்பிட முறுக்கு. எனக்கு முறுக்கு வேணாண்டா. ஏண்டா? இந்த முறுக்கால தான் நான் அனாதையானே. என்னது முறுக்கால அனாதையானியா? ஆமாடா, ஒரு தீபாவளி அன்னைக்கு எங்க அம்மா எல்லாத்துக்கும் பலகாரம் சுட்டு கொடுத்தாங்க. அங்க எல்லாரும் சாப்பிட்டோம். எங்க அப்பா ரொம்ப நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு முறுக்கு ரொம்ப நல்லா இருக்கு செண்பகம்னு சொன்னார். எங்க அம்மா இல்ல, பூரி கட்டியால ஒரே போட எங்க அப்பா என் தலையை போட்டு பொழந்துட்டாங்கடா. 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. இன்னையில இருந்து நான் அனாதி ஆயிட்டேன்டா. ஏண்டா செங்கலு, முறுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காடா உங்க அப்பா உங்க அம்மா அடிச்சிட்டாங்க? எங்க அம்மா சுட்டது ஜிலேபிடா. அடுத்த வாரம் எங்க ஊர்ல திருவிழாடா. நான் வீட்டுக்கு போனா கடா வெட்டு வாங்க. எங்க ஊருக்கு போனா கோழியை அடிப்பாங்க. டேய், எங்க வீட்டுக்கு போனா உன் மூஞ்சிய பார்த்தா உன்னத்தை அடிப்பாங்க. டேய், நாங்களா தெரியுமா? ராஜா பரம்பரை. புள்ளி ராஜா பரம்பரை தானே, கொஞ்சம் உஷாரா. டேய் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? படிக்கிற பசங்க கொஞ்சம் ஒத்துமையா இருக்க மாட்டீங்களா? இப்ப உதாரணத்துக்கு, நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லிப்பார் உதடுகள் ஒட்டும். இதே மாதிரி ஒரு உதாரணம் சொல்லு பாப்போம். டீ, தண்ணி, ஜூஸ் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது. கரெக்ட். பீர், பிராந்தி, ரம் என்று சொல்லி பாருங்கள், உதடுகள் ஒட்டும். உனக்கு போய் புத்தி சொன்ன பாரு. 199 ரூபா செருப்பு இல்ல, அதை கொண்டு என்ன அடிச்சுக்கணும். ஆளும் மண்டையும். சார் பால், நமிதா என்று சொல்லி பாருங்கள், உதடுகள் ஒட்டும். திரிஷா, நயன்தாரா, அசின் என்று சொல்லி பார், உதடுகள் ஒட்டாது. என்னையே மாத்திருவாங்க போல இருக்கு. சூப்பர் ப்ரொபோசர். குட் மார்னிங் சார். கேட்டேனா இப்ப? எதுக்கு தேவையில்லாம என்ன வம்பு இழுக்கிற? உள்ள அவங்கள்ட்ட வாங்கினதே போதும், போ. போட்டு அண்ணன் அண்ணியும் பொங்கல் வைக்கும் போது பின்னாடி நிப்பேன். என்னையும் போட்டால வர மாதிரி படம் முடியா? சரி பார்க்கலாம் சார். பார்க்கலாமா? கூடிய சீக்கிரம் நானும் எம்எல்ஏயா? அப்படிங்களா? அப்படின்னு எடுத்துறேன் சார். ஹலோ, எம்எம்எஸ் தெரியுமா? ஒரு நிமிஷம் ஐயா. யாருப்பா? உங்களுக்கு தான். ஹலோ, எம்எம்எஸ் தெரியுமா? சார் சொல்லுங்க சார். கொலைய வீடியோல பாத்திருக்கியா? என்ன சார் வேணும்? சார் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார், என்ன விட்டுருங்க சார். அதெல்லாம் வேணாமியா.
நீயும் உன் பொண்டாட்டின் டிவில ப்ரோக்ராம் பாருங்களா? நீங்க மக்களுக்கு எந்த இலவச வேட்டு சிலை கொடுத்தீங்களோ அதே வேட்டு சிலை கட்டிக்கிட்டு நீங்க போய் பொங்க வைக்கிறீங்க. அத நான் டிவில பார்க்கணும். ஏய் சொன்னதை செய்யறேன் சார். இல்ல உன் வீடியோவை உலகமே பார்க்கும். செய்யறேன் சார். இப்பவே வேட்டு சட்டையை மாத்திக்கிட்டு உடனே வந்து பொங்கல் வைக்கிறேன் சார். சரி சார். சத்தாயா மினிஸ்டர். சீக்கிரம் புடவை அவரு. சீக்கிரம் அவரு. என்னங்க 3.5 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் மூடு வருதா உங்களுக்கு? மூடாம்ல வாய மூடுறி. இந்த புடவை கட்டிக்க. என்னங்க இந்த புடவை போய் நான் எப்படிங்க கட்டுறது? உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இந்த புடவை கட்டிக்கிட்டு சீக்கிரம் கீழே இறங்கி வாடி. ஏங்க என்னங்க சேலை இது தாவணி மாதிரி உடம்பெல்லாம் அங்கங்க தெரியுதுங்க. மூடிக்கிட்டு வாடி. மூட முடியலங்க, சேலை ரொம்ப சின்னதா இருக்கு. ஐயோ வாய மூடிக்கிட்டு வாடின்னு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்மா. ஆரம்பி. நான் எப்பொழுதுமே மக்களின் நண்பன், உங்களில் ஒருவன். அதனால்தான் மக்களுக்காக கொடுத்த இலவச வேட்டியையும் சேலையையும் நானும் என் மனைவியும் கட்டிக்கொண்டு இங்கு பொங்கலிடுகிறோம் என்பதை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நான் என்றுமே ஏழை பங்காளன். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் கொடுக்காத வாக்குறுதியையும் எப்பொழுதுமே நிறைவேற்றுபவன். ஒண்ணும் புரியலையே. என்னங்க சொல்றீங்க? உடவையை சுத்தி காட்டுறீ. இது ஏன் நம்ம கிட்ட சொல்றாரு? எனக்கு மக்கள் மீது பற்றில்லை என்று எதிர்க்கட்சிகள் சொன்னார்களே, இப்பொழுது என்ன சொல்ல போகிறார்கள்? இவனே ஒரு மொல்ல மாதிரி இவன் இலவச வேட்டி துண்டு போட்டுட்டு வந்து பொண்டாட்டியோட பொங்கல் வைக்கிறான். எல்லாம் டிராமா மச்சி. டேய் அந்த டிராமாவுக்கு டைரக்டரே நாங்க தான்டா. டேய் என்னடா சொல்ற? ஆமா மாப்ள, சின்னதா கேம் விளையாடலான்ட்டு அந்த எம்எம்ஸ் கொலகாரன் நம்ம தானு இந்த ஆளுக்கு ஒரு போனை போட்டு ஒரு மிரட்டி விட்டோம்ல. எப்படி டெர்ராயிட்டானு பாரு. டேய் என்னடா விளையாட்டு இது? ஏதாவது பிரச்சனை முடிய போகுதுடா. ஐயா யார பிரச்சனை டேய், ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல நாங்களா பிரச்சனை வந்து யாரு நெஞ்சில முட்டுவீங்களான்ட்டு. சொன்னா புரிய மாட்டேங்குது மாப்ள. வாழ்க்கையில பாடம் படிப்பு புத்தகம்னு இருந்தோம்னு வச்சுக்கவே திரில் இருக்காது, ஒரே கஜப்பா இருக்கும். சரி நீ என்ன பண்ற, ஓடி போய் உன் புத்தகத்துல மயிலு குட்டி போட்டுக்கான பாட்டு ஓடியா. ஓடு ஓடு ஓடு. கட்டி புத்தகம். டேய் இவ்வளவு போல்டா பேசுறிய, செல் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சா என்னடா பண்ணுவ? டேய் நாங்கெல்லாம் கொலம்புலயே நீந்துற மீனுடா. போன் பண்ணதே உன்னோட செல்ல இருந்துடா. என்ன பாரதி எழுதுறியா? சமையல் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பாரதி, நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னன்னா படிப்புன்னு இருக்க. நான் படிக்கணும் ரம்யா, நீயும் படி. மனசுல வீணா ஆசையை வளர்த்துக்காத போ. என்னடா பசங்களா, என்ன கண்டோட அலட்டாராங்களே. டேய் என்னடா சொரிஞ்சிட்டு இருக்க? சார் ஜாஸ்தியா இருக்கு சார், முதுகுலாம் பொறியா வந்திருக்கு. இப்படியே சொரிஞ்சிட்டு இருந்தா நாளைக்கு பட்டாணி சுண்டல் எல்லாம் வரும். வந்தா பொட்டனும் போட்டு வித்துக்குறோம். டேய் ஊரை சுத்துறத நிறுத்திட்டு டெய்லி காலேஜுக்கு வந்து டிகிரி வாங்குற வழியை பாடுறா. வாட்ச்மேன் கூட தான் 30 வருஷமா காலேஜுக்கு வராரு. அவர் நான் டிகிரி வாங்கியிருக்காரு. விளையாட்டாவே இருக்காதீங்க, கொஞ்சம் சீரியஸாவே கேக்குறேன். உங்க ஃபியூச்சர்ல நீங்க எல்லாம் என்ன ஆக போறீங்க நீயே சொல்றா. நான் இன்ஜினியர் ஆகணும் சார். படிக்கிறது பிகாம், இதுல இன்ஜினியர் ஆகணுமா? குட் காம்பினேஷன். ஏ கடுகு, நீ என்ன ஆக போற? விவசாயம் பார்க்க போறேன் சார். படிச்சுட்டு விவசாயம் பண்ணுங்கிற உன் ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆமா விவசாய வேலை எல்லாம் உனக்கு தெரியுமா? சார் யாரோ விவசாயம் பண்ண போறாங்க, அதை என் கண்ணால பார்க்க போறேன். இதுக்கு எதுக்கு சார் எனக்கு விவசாயம் தெரியணும்? சிரிப்பு உருப்பிட்ட மாதிரிதான். ஏமா தேவி, உன் ஃபியூச்சர்ல நீ என்ன ஆக போற? தாயாகும் போதுதான் ஒரு பெண்ணோட பிறப்பு முழுமை அடையுது. அதனால ஃபியூச்சர்ல ஒரு நல்ல தாயாக போறேன் சார். வெரி குட் வெரி குட். ஏ குருமூர்த்தி, நீ என்ன ஆக போற? நான் தேவிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன் சார். டேய் என்ன பெண்கள்லாம் மான்கள் மாறிடா, கிண்டல்லாம் பண்ணாதீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் சார். மீன் பிடிக்கிறவன் மீனவன், மான் பிடிக்கிறவன் மானவன். டேய் வெல்ல எங்கடா ஓடுறீங்க? மச்சான் உங்களுக்கு விஷயமா தெரியாதா? சீக்கிரம் வாடா. டேய் நில்லுங்கடா. எங்கடா இவ்வளவு சீக்கிரம் ஓடுறீங்க? வாடா டேய். அப்பா உங்க காதல் கதையை கொஞ்சம் சொல்லுங்கப்பா. எல்லாரும் வந்தாச்சு இல்ல? அப்புறம் அவன் வரல இவன் வரலன்னு திரும்பவும் என்கிட்ட கேட்க கூடாது. எல்லாரும் வந்தாச்சு சொல்லுங்க. எனக்கு அப்ப 26 வயசு, இரும்பு உடம்பு, சுருள் முடி,
பார்க்க ரொம்ப அழகா இருப்பேன். எனக்கு பம்பாயில ஜனகராஜ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் ஒரு நாள் என்ன சிகப்பு விளக்கு பகுதிக்கு அழைச்சிட்டு போனானா, அங்க ஒரு பொண்ணு பட்டு பாவாடை கட்டிட்டு பாடம் படிச்சிட்டு இருந்தா. சரி, நம்மால அவளுக்கு கிடைக்கிற 100 ரூபாயை கெடுக்கணுமேன்னு நானும் பெருந்தன்மையா சரின்னு ஒத்துக்கிட்டேன். சரியா 9 மணிக்கு விட்டுருவீங்களான்னு அவ கேட்டா. நானும் ஏமான்னு கேட்டேன். நாளைக்கு கணக்கு பரீட்சைன்னு சொன்னான். கலங்கி போய் அவளையே கல்யாணம் பண்ணிட்டேன். அவதாப்பா உங்க செங்கலோடைய அம்மா. இந்த காதல் கதையை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. கேட்ட மாதிரி மட்டும் இல்ல மச்சான், எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்கு. ஏய் அடிங்கடா அவனை. நான் கதையை உண்டா பண்ணி சொல்றேன். வேற பாப்பா மருகையா, வேற பாப்பா மருகையா, வேற பாப்பா. ஐயோ எங்களை வெயில உள்ள வச்சுட்டு நான் கதையை உண்டா பண்ணி சொல்றேன். மச்சான், அப்பா நல்லவரா கெட்டவரா? அது அவங்கிட்டே போய் கேளு. அப்பா முனீஸ்வரா, நான் எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது. நீங்க என் கூட இருந்து நல்ல வழியை காட்டணும். அழகுன்ற சொல்லுக்கு முனியையா. கோடீஸ்வரா, கோடீஸ்வரா, அடா ஒன்னதான் கோடீஸ்வரா, இங்க வாப்பா. என்னவா? அட ஆமாப்பா. எனக்கு ஒரு வேளை கண்ணுன்னு தெரியலையா? என்ன பார்த்து கோடீஸ்வரன் சொல்றேன்? வா 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 வா, அப்படி உட்காரு, முதல்ல உட்காருப்பா. 9 ரூபாய பஸ்ஸுக்கு கரெக்டா வச்சுக்கிட்டு ஓட்டப்படாததுக்கு போறவனை கூப்பிட்டு மூச்சுக்கு 300 வாட்டி கோடீஸ்வரன் ஆயிருவேன் கோடீஸ்வரன் ஆயிருன்னு சொல்ற. அப்படி மண்டையில போட்டேன்னா உன்னை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. வெயில் அதிகமா அடிக்குது, உனக்கு அப்படித்தான் தெரியும். நீ பெரிய ஆளாக போற. எங்க உன் கைய கொண்டா கொடுத்துருவான். உன் கையில 2 கருணாகம் பின்னி கிடக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? நீ நம்பர் 2 பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் 1 வருவேன்னு சொல்லுது. அதனால உன் பையில இருக்கிற பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆளாகிறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க சாமி ஒரு வேலை கொடுக்குறாங்கல்ல, ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன். நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. கொண்டா கைய. உன் கைரேகையை வச்சு பார்க்கும்போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் ஊட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, ஜான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி, குதிரையை வாங்கி கொடைக்கானல்ல பொழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைக்கேஸ்ல மாட்டி விட தெரிஞ்ச. சரி போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பாலுக்கிறது பொழைச்சுக்கலாம்னு பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பெரட்டா போட்டு பொழைச்சுக்கலாம்னா 4 பேர் வந்தாங்க சாமி, உள்ளே தூக்கணும்னு. கடைசியில என்னைய பெரட்டா மாவு மாதிரி பெரட்டி எடுத்து விட்டாங்க சாமி. சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிடலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து அடிக்கிறாங்க சாமி. இது வரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டும், என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்புறாணியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட். நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடுவ. சரி சாமி, இவ்வளவு சொல்ல சொல்றீங்க, பண்ணிதேன் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லு முதல்ல. நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ போ. என்ன பண்றது போற? இல்ல சாமி, இங்க இருந்தே தொழில ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா, பணத்தை கொடுத்துறியா? இல்ல மச்சான், ஆவி பால் இருக்குன்றான், ஆரோக்கிய பால் இருக்குன்றான், அமிர்தா பால் இருக்குன்றான், அப்படி இல்லைன்றா. ஏன் கேளு. பால் சப்ளை பண்றவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எப்படியும் வாங்கிடலாம்ல. வாங்கிட போற ஒரு பிள்ளைய ஏமாத்தி காசு வாங்கி தண்ணி அடிக்கிறோமே, பெயிலா போயிட்டா கேட்காது. இல்ல வந்தமா குடிச்சோமா போனோமான்னு அந்த புள்ள பெயிலா போச்சு கீழா போச்சு பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். சொல்றது என்னல தப்பு இருக்கு? 50 ரூபா சிம்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாம்ல. என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய ஏமாத்தி தண்ணி அடிக்கிறது தப்புதாம்ல. தப்பா? நீ வேற. நான் மட்டும் காசு வாங்காம இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், அந்த புள்ள ஊரை விட்டே போயிருக்கும்ல. இல்ல ஒரு வயசு புள்ள ஊரை விட்டு ஓடி போனா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? ஒரு பிள்ளை ஓடி போனா பிரச்சனை எல்லாம் வராது, கூட வரும்போது ஒரு குழந்தையோட தான் வரும்.
ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்திருக்கேன்டா அரவேட்டு. நல்லது செஞ்சிருக்கோங்கிற சந்தோஷத்துல குடியா. அதை விட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஏய் தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா வா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. நமிதா புடவைன்னா என்னன்னு? டேய் மான கட்டவனே, புடவை வாங்க வந்தியா போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே அப்ப பேசா புடவை வாங்கிட்டு போடா. பிடிச்ச புடவை தானே வாங்க முடியும். ஆஹா, இவன் ஒரு ஆளு தினுசா இருக்கானு. ஒருவேளை உனக்கு திரிஷா புடவைத்தையும் பிடிக்குமோ சொல்லி பாப்போம். தம்பி, திரிஷா புடவைங்கிறது டேய், இதுக்கு ஏன்டா வாய ஆண் புழக்கிற? நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறுசா இருக்கிற உடம்ப பெருசா காட்டும்னு சொல்ல வரேன். ஓ அவ்வளவுதானா? எனக்கு தமனா புடவே கொடு. நீ பழத்தை கொடு. இந்தா 300 ரூபா இருக்கு. சரி போ போ. சே, சுத்த சோம்பேறி பேலா இருக்கானே இவன்ட்ட. என்ன இவன் பொண்டாட்டி எப்படி வாழ்றாளோ? புடவைக்காரே யாரு? இங்க வரோம். ஆஹா, கழுத்துல செயின் ஒளி அடிக்குதே. தொழில ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. பாட வெயில்ல தெரிஞ்சிட்டு வந்தா துணியை இந்த அத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணும்? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவைக்கு வந்து ஒன்றையில இருக்குன்னு நான் உன் கழுத்துல எடுக்கிற செயினை கழட்டிட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி, டீச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா, புது புடவை இருக்கு, காட்டுறேன். இந்தாங்க, எப்படி இருக்கு? இத பாருங்க, எப்படி இருக்கு? பாடு ரெட்டா பாடு. இங்க பாருங்க, காரக்குடி பட்டுச்சேல கட்டிட்டு போனா பளபளன்னு இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாமா. ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா, 2 சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா? அதுக்கு ஐட்டம் வச்சிருக்கல, இதா இருக்கு. செண்டுமா, அடிச்சா அப்படி மன மணக்கு. வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன். ஆனங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கினோமா அனுப்பணுமா இல்லாம இந்த ஆறு அறுத்துக்கிட்டு இருக்க. உன்னை அப்படி கொமட்டில குத்துனானு. தங்கம்மா பித்தாளையா? தங்கண்ணே. வணக்கண்ணே. நீ யாரு? என்ன தெரியலையா? ஆமா, இவர் பெரிய தூத்துக்குடியில கப்பல் ஓனரு. இவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு போடா போடா. அட என்னண்ணே, பாளையங்கோட்டை ஜெயில 10 நாளா ஒன்னா உட்காந்து கழுதினுமே. ஞாபகம் நல்லா யோசிச்சு பாரு. டேய், ஞாபகம் வந்துருச்சுடா. எல்லாரும் பேங்க்ல பணத்தை போட்டு அதை எடுக்கிறதுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதை எடுக்க தெரியாம அந்த மிஷினை வீட்டுக்கு களவான்ட்டு வந்து அந்த கேஸ்ல உள்ள வந்தவன் தானே நீ. அது விடுங்கண்ணே, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? ஒவ்வொரு மாசமும் 30ஆம் தேதி ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக ஒருத்த 10 லட்சம் தான் எடுத்துட்டு போறான். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நாளைக்கு தேதி 30. ஒரு 10,000 ரூபாய் தலை ரோட்ல செதறி விட்டீங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டு காரை டிபாசிட் வந்து அந்த பணத்தை பொறுக்குவான். அந்த கேப்ல கார் இருக்கிற பணத்தை நாம ஆட்டை போட்டுருவோம். எப்படி? முட்டாள் முட்டாள். எவனாச்சு 10,000 ரூபாய்க்காக 10 லட்சத்தை விட்டு போவானா? அட என்னண்ணே, பணம்னா பணமே வாயப்பழக்கும், ஒரு பணக்கார வாயப்பழக்க மாட்டானா? டேய், அவன் காரை பூட்டிட்டு வந்தானே என்ன பண்ணுவ? ஏன் ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவசரமே பேசுற? உன் வாய் நல்ல வார்த்தை வராதா? திட்டம் நல்லாத்தே இருக்கு. 10,000 ரூபாய் பணத்துக்கு எங்கே வருது? நீ செயின் ஆட்டை போட்டதை நான் பார்த்துட்டேன். இந்த திட்டத்துக்கு மூளை என்னது, முதலீடு ஒண்ணுது. சரியா? 10 லட்சத்தை அடிக்கிறோம், ஆளுக்கு 5 லட்சமா அள்ளிக்கிட்டு ஓடுறோம். ஓகே ஓகே. சொல்றா. ஆமா, வருது. பணத்தை போட்டுறவா? அனாடி பேவுல ஆட்டைய போடுறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இந்த காருக்குள்ள வந்து இறங்குது. அடிச்ச செயினைய ஆட்டைய போட்டு இந்த பெட்டியை விட்டு போறானே.
அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னத்தை வச்சிருப்ப? பாப்ப பெட்டியை திறந்து. அடானாத பயவில்ல, செங்கலை வச்சதுக்கு கொஞ்சம் சிமெண்டையும் மண்ணையும் வச்சிருந்தா குழைச்சு கக்கூசாச்சு கட்டியிருப்பேனாடா. கல்ல வச்சு ஒரு போர்டு போட்டுருமா, இல்ல ரம்பத்தை வச்சு அறுத்துருமா? ஆஹா, அன்னைக்கு மட்டும் 10 லட்சம் சொல்லி 10,000 ரூபாய் ஆட்டையை போட்டு போன எரி சோறுல இன்னைக்கு இங்க என்ன நோட் பண்ணுது? டேய், பாசு பாசுன்னு சொல்லி தாண்டா என் பீஸை புடிங்கி விட்ட. ஆமா, இங்க என்ன பண்ற? இப்ப நம்ம ரேஞ்சே வேற பாஸ். டேய், ரேஞ்சுன்னு சொல்லிட்டு உன்னோட என்னைய சேர்த்துக்கிட்டு இருக்க? ஆமா, இங்க என்ன பிளான் பண்ற? எய்தாப்ல உள்ள கடையை பாத்தீங்களா? சரவணா பேங்கர்ஸ். ஆமா, அதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கு. விளக்கு வைக்கிற நேரத்தை பத்தி இலக்க பேசுறியே, நீனா விளங்குவியா? பாஸ், ஆசைப்படு பெருசா ஆட்டே போடு. அதை விட்டுட்டு உங்களை மாதிரி பாத்ரூம் பக்கெட்டு, நாய் நாக்குன தட்டு, விசிலடிக்காத குக்கர் இதெல்லாம் ஆட்டே போட்டா இந்த ஜென்மத்துல முன்னேற முடியாது. தெரியுதா? ஒரே திருட்டு ஓஹோன்னு வாழ்க்கை. ஓகே, வாழ்ந்துட வேண்டியதே. ஹலோ மேன். ஆமா, நீ குளிச்சியா? ஏண்டா இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டே இருக்க, அறுக்கவே மாட்டேங்குது. எந்த கடையில வாங்குனது? வாங்குனதா? ஆட்டே போட்டது. இத கூட ஆட்டையை போடுவாங்க. வளவளன்னு பேசி அறுக்காதீங்க பாஸ். முதல்ல பூட்டாருங்க. சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு. ஹலோ, பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி செய்த வந்திருக்கு. உதவியா? எப்படி? அந்த பிளேட கொடுங்க. சாவி? ஆமா, அப்புறமா பேசலாம். முதல்ல வந்த வேலையை பாரு. சரிடா, பாப்போம்டா. இந்தாடா, ரொம்ப தேங்க்யூப்பா. இருக்கட்டும். ஆமா, இந்த பூட்டுக்கு இந்த சாவி சேரும்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த பூட்டை செஞ்சு நான் தான். சரி 200 400 ரூபாய் எடுங்க. சீக்கிரம் 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 வந்துரும்னு பயமா இருக்கா? எனக்கா? போலீஸா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு உதவி செய்ய தான் போயிட்டு இருக்கேன். உதவி பண்றோம்னு சொல்ற, ஆனா பணத்துல குறியா இருக்கிய. அதுல 5000 ரூபாய் இருக்குடா. நகை கடையா நம்ம கண்ட்ரோல்ல வர போகுது. 5000 ரூபாய் போனா போயிட்டு போகுது. தம்பி, ஒரு நிமிஷம். ஆமா, நீ எங்களுக்கு சாவி கொடுத்து ஹெல்ப் பண்றது பதிலா பேசாம அந்த சாவிய பூட்டை திறந்து அம்மட்டு நகையை நீ அள்ளிட்டு போயிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஈன புத்திலாம் என் பரம்பரைக்கே கிடையாது. எனக்கு தெரியாத ஆளா இருக்காங்க. என்ன பேச்சு பேசுறான் பாரு. வாடா, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நகைக்கடைன்னு வெளியில போன பார்த்து சொன்னா உள்ள வந்து பார்த்தா வெறும் அழுக்கு துணியா கிடக்கடா. நான் என்ன பண்ணுது? எல்லாத்துக்கிட்டே ஆட்டைய போட்டு ஏட்ட குடுப்பாயின்னு பேரு. ஏன் காசு ஆட்டைய போட்டு அவங்கள்ட்ட சேஃப்டியா கொடுத்து விடுறியடா. வெளியூர்ல போன பார்த்து ஏமாத்திட்டேன். என்ன மன்னிச்சிருந்தேன். மன்னிக்கிறதா? இனிமேல விடவே மாட்டேன்டா. என்ன ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு? தமிழ்நாட்டுல எந்த படம் ஓடுதோ இல்லையோ, இந்த படம் நல்லாவே ஓடுது. என்ன ஒரு சேரும் காலியா இல்லையே? எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், நான் இந்த சேர்ல உட்காரலாமா? ஏன் அதுக்கிட்டே கேளு. காமெடி பண்ணாதீங்க பாஸ், சிரிப்பு வருது பாருங்க. தேங்க்யூ. முதலில் லாவகமாக பாட்டிலை திறந்து சரக்கை கிளாஸில் ஊற்றவும். அது எப்படி? பின்பு வாழைப்பழத்தை நன்றாக உரித்து பின்பு அதனை எடுத்து கிளாஸில் மூழ்கடிக்கவும். அது அடப்பாவி. ஏய், இப்ப நீ என்ன பண்ண? அது வந்து பாஸ், ஆல்கஹாலுக்குள்ள வாழைப்பழத்தை உரிச்சு போட்டோம்னா அதுக்குள்ள ஆல்கஹாலை ஃபுல்லா அந்த பழம் அப்படியே உரிஞ்சுக்குமா. நம்ம விஞ்ஞானிகள் விஞ்ஞானபூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஏன் போதைக்கு இந்த பழம் போதும். தேவையில்லாம இந்த லிக்விட குடிச்சு என் டேங்கை ஃபில் பண்ணிக்க விரும்பல பாஸ். என்னல? ஒன்றும் இல்லை பாஸ், என் ஃபோனில் சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. சார், உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கால் பண்ணிட்டு கொடுத்துட்றேன். ரொம்ப அர்ஜென்ட் சார். உதவாங்காம ஓடி போயிரு. என்ன பாஸ், ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி பேசாதீங்க பாஸ். வேணும்னா கூட ஒரு காலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு கொடுங்க பாஸ்.
ஹலோ. இது வரைக்கும் நேர்ல வந்து டார்ச்சர் பண்ண, இப்போ போன்லயே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அடடே, வெரி குட் தேவி. அதாவது என் குரலை கேட்ட உடனே ஏன் நான் யாருன்னு கண்டுபிடிச்சியே. இதுல இருந்து என்ன தெரியுது? உன்னோட அடி மனசுல என் குரலும் நானும் ஆழமா பதிஞ்சிட்டோன்னு தெரியுது. எங்க மாமா கிட்ட அடி வாங்காம நீ சரி வர மாட்டே. அப்புறம் என்னடி சும்மா மாமா நோமான்னு பூஜாடி காட்டிட்டு இருக்க? நாங்க பார்க்காத மாமாவா? என்ன உங்க மாமா என்னடி பண்ணுவேன் என்னைய? நீ அடி வாங்க போற. ஹாய் தேவி, நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி இருக்க ஒயின் ஷாப்ல உட்கார்ந்து தான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ மாமா பெரிய புலினா இந்த சிங்கத்தோட கோகில சந்திக்க சொல்லு. அவனா நானும் பாத்துறேன். தேங்க் யூ பாஸ். அண்ணா எந்த தைரியத்துல நான் இருக்கிற இடத்த சொல்லி இவ்வளவு தைரியமா சவால் விடுறீங்க? இந்த தைரியத்துல தான். அவங்க ஜாமான எடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இவர் பெரிய கலெக்டர், இவர் டயத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம். இவனெல்லாம் போலீஸ புடிச்சு கொடுத்து நல்லா அடி வாங்கி கொடுக்கணும். இவங்க யாரு? அதையாச்சும் செய்ய வேண்டியதானே. என்ன மாமி பிரச்சனை? இங்க பாருங்க, எங்க அக்ரஹாரத்துல இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் திருட கொண்டு போச்சேன்டா. டேய் மேல கை வச்சா உள்ள போயிருவேன். இல்ல இங்க போறல, எங்க வீட்டு கூக்குறே. டேய் உங்க வீடு எங்கடா இருக்கு? அண்ணனார்ல. ஏண்டா அக்காரத்துல அடிச்சது அண்ணானருக்கு அப்புறம் சொந்தமாக? ஏய் ஓவரா பேசாதடா, களவாணி பேல. களவாணி பேல யாரு? நாங்க. மாமே நம்மள என்ன பாருங்க மாமே, உள்ள சிக்கன் வாசனை வருது பாருங்க. ஈஸ்வரா நாத்த தாங்க முடியல, எடுத்து மாமியா சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? வால நம்ம போவோம். டேய் களவாண்டது நானு, பேசியே ஆட்டைய போட்டு புரியலடா. போய் உக்கர கலவான் இருக்கிற என்கிட்ட கேட்டிருந்தேன்னா மூடியோட தந்திருப்பான்ல. டேய் சாமி, நீ பேசுறது புரியல, வேணும்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. எவ்வளவு தெளிவா பேசுற, உனக்கு புரியலன்னா நான் என்ன இவன் பேசுறது புரிய மாட்டேங்குது, என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா. முதல்ல போடா. போய் ஒரு உக்கர எல்லாரும் அவன் சாமான எடுத்துட்டு போவான்னு பார்த்தா களவாணி பேலோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பைப்பை போடலாமா ரோட போடலாம்னு எடுத்துட்டு போகலாம். என்ன பாஸ் இவ்வளவு தூரம்? இல்லை பேசாத. சரி விடு, பேசல. நான் டென்ஷனா இருக்காப்ல. யோ நான் அந்த புலிதான் மாமா, இவனுக்கு மாமா இல்லையா? போய் இவனுக்கு மாமன் ஆகிட்டியா? சரி விடுங்க பாஸ், இதெல்லாம் நம்மளுக்கு என்ன புதுசா? அழகான பொண்ணுக்கு மாமா பிறந்தாலே இப்படித்தான். இத பாருல, நெட்டைய நம்மள குட்டைய நம்ப கூடாதுல. எல்லாத்துக்கும் நீதம்ல காரணம். ஆம்பளையா போனல அழுதுட்டு போறேன்ல, பொம்பளையா போனா மண்ணை வாரி விட்டு சாவ விட்டு போயிருப்பேன்ல. கோபம் என்ன உச்சத்துல இருக்கா? ஒரு பீரோ போட்டு ஆஃப் பண்ணிட்டு போறது. யோ போயா. சரி போ, நம்ம போடுறது. சரி. ஏய் யாரா போன்ல முக்கியமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்குல்ல? சும்மா இருல. யாரு அந்த பிள்ளையா? வீட்ல இருந்துல. பேசு. ஹலோ செல்வம், நீ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறேன்னு அந்த கோட்டையோட ஆளுங்க வந்து மிரட்டிட்டு போறாங்க. ரொம்ப பயமா இருக்குடா. நீ வை, நான் பாத்துக்கிறேன். என்னல என்ன பிரச்சனை? தேவி அவ அப்பா வீட்ல ஆள் வச்சு மாட்டிருக்கான்ல. அட பாவமே, இப்பதான் ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துச்சுடா. ஏய் அவங்க அப்பனுக்கு என்னவா? நான் தேவியை லவ் பண்றேன்ல, அதான்ல. ஏய் ஆஃப் மட்டும் வாங்கணும்டா, அவங்க அப்பனை ஆஃப் பண்ணிடுறேன். ஆமா, அவன் அப்பா மெயின் வச்சு ஆஃப் பண்ண போறாரு, மூடிட்டு உட்கார்ல. ஏய் அவன் அப்பனுக்கு போன போடுறா, வீட்டுல ஆள் வச்ச மாதிரினா பயந்துருவோமா? இல்ல நம்மலாம் டெரர்ல. ஆமாடா, இப்பதான் துப்பாக்கியை காணும் பயந்து போய் உட்காந்துருக்கோம். இவர் டெரரான், மூடிட்டு உட்கார்றா. இல்ல நான் என்ன பயந்தவங்களி பயலா? செல்வம் போன போடல, நான் பேசுறேன். ஏய் போன போடுறா நீ. ஏய் போன போடுறா, நான் பேசுறேன். ஏய் இந்தா. என்ன கேட்டனு போட்டு கொடுத்துட்டான். ஹலோ, நான் என் நண்பன் வீட்டுக்கு ஆளை விட்டு மிரட்டுறீங்களாம்ல? நாங்கெல்லாம் கட்டிங்க காட்டி 1000 பேர்த்த திரட்டுவோம். இந்த திரட்டுறது மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்கிறாங்க. தூத்துக்குடியிலே நாங்க பெரிய ஆளு, எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் தப்பு பண்ண நண்பன்? நான் தான் தப்பு பண்ணா. உன் பொண்ணை தானே கரெக்ட் பண்ண அரவேட்டு மாதிரி பேசிருக்க போனக்குள்ள. ஏய் மாமியா சொல்ற கோவம் வருது பத்தியா? ஏய் என்னல அவன் போற அவளுக்கு. ஏய் போற அவளுக்கு. ஏய் உனக்கு ஓவர் ஏறி போச்சு. செல்வம் டைம் என்ன? 12ல. ச்சே உனக்கு வர ஏறிட்டு வா போலாம். தூக்கல வால தூக்கல. தூக்கி ஆட்டோல போடல அவனை. வளராமலே இவ்வளவு அலப்பறை பண்ற, வளர்ந்துருந்தா அவ்வளவுதான்ல. மயக்கமா வருது, சில்லுன்னு ஒரு டொரினோ குடிப்பா. ஆஹா என்னடா
பரிசு இப்படி வவுத்த தள்ளிக்கிட்டு இருக்கு. அண்ணே ஒரு டொரினோ குடினே. பரிசு இருக்கிற வெயிட்ட பார்த்தா ஏ1 பிரியாணி கடையில 3 மாசத்துக்கு மூக்க புடிச்சு திங்கலாம். அண்ணே ஐஸ் டொரினோ ரெடியா? அண்ணே கடை வச்சுக்கலாமா? விளக்கமாறு பிஞ்சு போங்க. அதை ஏன் பிக்கிற? ஹலோ, என் பர்ஸ கொடுப்பா. ஆமா, நீ யாரு, எங்க வந்து என்ன கேக்குற? நீ வச்சிருக்கிய பர்ஸ் அதுக்கு சொந்தக்காரன். ஏது இந்த பர்ஸுக்கு நீ சொந்தக்கார? யோ, நாங்கனா 7.5 போட்டா நீ தாக்க மாட்டேயா? நாங்கனா வெங்காயத்துல வீடு கட்டுறவங்க. நீ வெங்காயத்துல தான் வீடு கட்டுவ, நான் உருளைக்கிழங்குலயே பாம்பு வைப்பேன். யோ, இது ஓம் பர்ஸாயா? ஓம் பர்ஸ்னா என்ன ஆதாரம் இருக்கு? நல்லா பாரியா, நல்லா பாரியா, நல்லா பாரியா. அம்மா வாங்க, ஐயா வாங்க, அப்பா வாங்க, இங்க வாங்க 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 வாங்க. இந்த பர்ஸ் இவர் விட்டுன்னு சொல்றாரு. இந்த பர்ஸுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பர்ஸ் அவர்ட்ட கொடுத்துறேன். எவ்வளவு சொல்லுங்க. இந்த பாரியா, அதுக்குள்ள எவ்வளவு பணம் வச்சேன், எவ்வளவு செலவு பண்ணலாம் ஞாபகம் இல்ல. அதுக்குள்ள முத்தாரம்ம போட்டோ இருக்கும் பாரு. முத்தாரம்மை போட்டாவா இருக்கு? 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 நல்லா பாருங்க. என்ன எல்லாரும் என்னையவே பாக்குறீங்க? ஏக்கா, உன் புருஷன் மேல உள்ள கோவத்தை என் மேல காட்டியா? பேச்சுதே சோகையா பேசுற. அடி ஒண்ணு இடி மாதிரியில விழுகுது. போ போ போ. இல்ல செல்வம், வாழ சீக்கிரம். இந்த வரம்ல. இது யாரு? புதுசா இருக்கு. ஆஹா, கொக்கர் கலவாணி இல்ல, கூட்டம் போட்டு அலைவாங்க ஒரு கே. அடி ஏக்கா, கூலா ஒரு கூலிங் கொடுங்க. டேய், யாரு? அண்ணா நீங்களா? இந்த கார் வாங்குற அளவுக்கு ஓட்ட ஏதுடா காசு? நம்ம என்னைக்குனே காசு கொடுத்து கார் வாங்கிருக்கோம். எல்லாம் ஆட்டே போட்டதா? கார் ஆட்டைய போட்டது சரி, அதை எப்படி விப்ப? கார் விக்கிறதுக்கு இல்ல, கடத்துறதுக்கு. ஏண்டா, அந்த தப்பு இந்த தப்பு பண்ணி ஆளை கடத்துற அளவுக்கு ஒட்டியாடா? யார கடத்த போற? தேவேந்திரன் ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவளை கடத்திட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுனா கொடுத்துட போறான். கொடுப்பேன். மாட்டுனா போலீஸ்காரன் கொடுப்பானே, அதை எவன் வாங்குவேன்? இதா என்னடா போலீஸ்காரனுக்கு நாம தான் நிறைய வேலை கொடுக்குறோம். ஏன் பயப்படுற? இப்படி பயந்து சாகாத. தூத்துக்குடினால எல்லாரும் பயப்படுறாங்க. இப்படி உசுப்பேத்தி நானகலப்படுத்தி விடுங்கடா. ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன்ல. நீ இருக்கிறதாண்டா எனக்கு பயமா இருக்கு. ஆனே முன்னுக்கு உட்கார்னே, முன்னாடி காட்டுறேன். வா, உன்னை எப்படியாவது பெரிய ஆளா காட்டலாம்னு பாக்குறேன். சிக்க மாட்டேன். சிக்கி தாண்டா சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கேன். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? இந்த காலத்துல நீ கார் ஓட்டு. டேய், என்னடா வண்டியை ஊருக்குள்ள கூடாது நிப்பாட்டுற? ஆமா, நம்ம போட்ட 5 லிட்டர் டீசலுக்கு 500 கிலோமீட்டர் ஆகும். ஒரு 1/2 லிட்டர் மிச்சம் இருக்கட்டுமே ஒரு சாப்பிட்டுக்கு. அதுவும் சரித்தேன். அங்கிள், எனக்கு கேக் வேணும். இங்க டீசல் போடவே காசு இல்லாம இருக்காங்க. கேக் வேணும், கல்லச்சி வேணும்னு. கேக் வாங்கி தரனா கத்துவேன். உன்னை குத்துவேன். இந்த பாரு, 10 ரூபாய் பாத்தீனா பல லட்சங்களை இழக்க வேண்டியிருக்கும். பாத்துக்கோ. கூறுகட்ட கூவ நான் இறங்கி கேக்கு வாங்க போனா என்னைய புடிச்சு விட மாட்டாங்களா? ஓ, அது ஒண்ணு இருக்கோ. பாப்பா, நாங்க போட்டிருக்க திட்டம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டு. உனக்கு கேக் என்ன? கேக்கு கடையே வச்சுத்தாரே. சும்மா வளவளன்னு பேசாத. அவ அப்பனுக்கு போன் போட்டுருக்கேன், பேசு. டேய், என்ன ஏன்டா பேச சொல்ற? நம்ம பாக்குற தொழிலுக்கு நீதானே எனக்கு குரு. பேசு. ஹலோ, தேவேந்திரனா? நான் யாரு எப்படிப்பட்டங்கிறத அப்புறமா சொல்றேன். நான் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க உங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம். ஆமா, ஆனா நாங்க சொல்ற இடத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கேஸோட வந்தா உன் மக சேஃப்டியா சேதாரம் இல்லாம இருப்பா. ஏதாச்சும் சிக்கல் பண்ண நினைச்சிட்டு வச்சுக்க, கறி போன கருப்பட்டி மாதிரி ஆயிரு. அத பாத்துக்க. சரிங்க, எந்த இடத்துக்கு வர்றோம்? நான் சொல்லிட்டு மாட்டிக்கிறதா? எந்த இடம் என்ன பிளான் நான் அப்புறமா சொல்றேன். நான் எப்படி நம்புறது? உன் மகள்கிட்ட போட குடுக்குறேன், பேச. இந்த பாப்பா, உங்க ஃபாதர் பேசுறாரு, பேசு. ஹலோ டாடி. பயப்படாம தைரியமா இருப்பா. அப்பா எப்படி உன்னை காப்பாத்துவாரு? பயமா? அப்படியெல்லாம் இல்ல டாடி. இந்த அங்கிள் ரொம்ப காமெடி அங்கிள். நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. கேக் கடையே வச்சு தருவாரு. அண்ணே போலீஸ்ல தப்பிச்சு ஓடிடுங்க. ஏடா ஓடுற? ஐயோ டேய், ஐயோ எங்கன மாட்டி விடுறதே இந்த பயவளைக்கு வேலை ஆகி போச்சு. இவங்க வேற இல்ல இப்படி கூப்பிடுறாங்க. சார், நீங்க துப்பாக்கியை காட்டி மிரட்டுற அளவுக்கு நான் பெரிய அக்குஸ் இல்ல சார். அது தெரியுது, அதான் வந்து மாட்டிக்கிட்டேல. சார்,
நான் மாட்டிக்கிட்டத பத்தி கவலைப்படல. ஆனா நான் இங்க இருக்கமுன்னு உங்கள்ட்ட யார் சார் சொன்னது? அங்கிள் ஒரு நிமிஷம். அங்கிள் அதை நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? எங்க சொல்லு. டூவிபுரம் ஏசப்பா கோயில் கிட்ட, டூவிபுரம் பிள்ளையார் கோயில் கிட்ட ரெட் கலர் காருக்குள்ள நாம இருக்கோம்னு போன்ல நான் தானே சொன்னேன். போன்ல பேசின கேப்ல எனக்கு வச்சிட்டியே ஆப்பு. சார் சீட்டிங்கே சில வருஷம் கழிச்சு வச்சுக்கிருவோம். இப்ப கிளம்புவோம். கார் ஓனர்கிட்ட போன போட்டு எடுத்துக்கிற சொல்லுங்க. முதல்ல நீங்க சிப்ப